இப்ப விசாரணையை ஸ்டார்ட் பண்ணணும்ல. இப்ப அல்லாஹ் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவோம். ஒருத்தையா கொடுத்தா என்னப்பா செஞ்சேன்னு கேட்க மாட்டான். இந்த தோள்பட்டியில ஒருத்தர் பதிஞ்சு வச்சிருக்கிறார்ல, எல்லா நன்மையும் இவர் பதிகிறார், எல்லா தீமையும் இவர் பதிகிறார். 2 வானவர்களை அல்லாஹ் நமக்கு நிர்ணயித்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் 2 வானவர்களை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். நன்மைகளை எல்லாம் இவர் பதிவு செய்கிறார், தீமைகளை எல்லாம் இவர் பதிவு செய்கிறார். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருச்சா? இந்த புத்தகத்தை அல்லாஹ் என்ன செய்வானா, இது புத்தகமா நமக்கு முன்னாடி தெரியல, எதுல எழுதுவாங்க, எதை வச்சு எழுதுவாங்க, எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல, ஆனா ரெக்கார்ட் அப்படிதானே. இந்த ரெக்கார்ட புத்தகமாக்கி அல்லாஹ் நாளை மறுமையில நம்ம கையில எப்படி என்ன செய்வா, இந்தாப்பா இந்த புத்தகம் படி அப்படிமான அல்லாஹ். படின்னு சொன்ன உடனே நான் எடுத்து படிப்பேன். படிச்சா 2005 இதை செஞ்சேன், 2004 இதை செஞ்சேன், பருவ வயது அடைஞ்சப்ப இதை செஞ்சேன், தொழுகை கடமையான பிறகு இப்படி செஞ்சேன், இந்த தப்பு பண்ணேன், இந்த பாவம் பண்ணேன், வட்டி வாங்கினேன், இப்படி எல்லாம் எழுதி இருக்குமா, மறந்துடுவான். அவன் சொல்லுவான்னு அல்லாஹ் சொல்றான். அந்த புத்தகத்தை பார்த்து விட்டு அந்த மனிதன் சொல்லுகிறான், என்ன ஏடு இது, எந்த ஒன்றையுமே விட்டு வைக்காமல் பதிவு செய்து இருக்கிறது. அததான் இஸ்லாம் பயப்பட சொல்லுது. எல்லாமே ரெக்கார்டு, அல்லாஹ்விடத்திலே எதுவுமே மறையக்கூடியதாக இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே, வலா யக்துமுனல்லாஹ ஹதீஸா, அந்நாளிலே எவரும் எந்த செய்தியையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்கவே முடியாது.